100 நாள் வேலை திட்டத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் மாநிலங்களுக்கு நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 80% பெண்கள் பயன்பெற்ற 100 நாள் வேலை திட்டத்தை பாஜக சிதைத்துள்ளதாகவும் அதற்கு இபிஎஸ் ஆதரவளிப்பதாகவும் முதல்வர் விமர்சித்தார். கட்சியில் பதவி வழங்காததால் தாவேகா நிர்வாகி அஜிதா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அஜிதா சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். எஸ்ஐஆர் படிவத்தை சரியாக நிரப்பாத 12,43,000 வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ள நாளில் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை பாஜக தெற்கு மாவட்ட மாநாட்டில் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வள்ளி கும்மி நடனம் ஆடி மகிழ்ந்தனர். பாஜக தலைவர்களின் நடனத்தை பார்த்து தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். ரஷ்ய போர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. டான்பாஸ் பகுதி யாருக்கு சொந்தம் என்பது பற்றியும் சபோரிஜியா அணுமின் நிலையம் குறித்தும் முடிவெடுக்கப்படவில்லை என ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் போக்குவரத்து காவலர் மீது தாக்குதல் நடத்தியதாக கடற்படை லெப்டினன்ட் கமாண்டர் கைது செய்யப்பட்டார். கடற்படையில் லெப்டினன்ட் கமாண்டர் பதவியில் உள்ள ராகுல் கிருஷ்ணன் மால்காபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட பாதையில் வந்துள்ளார். இதை தட்டி கேட்ட போக்குவரத்து காவலரை அவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ராகுல் கிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூர் அருகே அதிக பாரம் ஏற்றி வந்த லாரி நிலை தடுமாறி கார் மீது சாய்ந்ததில் ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. டெல்லி நைனிடால் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டது. பின்னர் ஜேசிபி இயந்திர உதவியுடன் ஓட்டுநரின் சடலம் மீட்கப்பட்டது. வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக வன்முறைகள் நிகழ்த்தப்படுவதாக கூறி பாகிஸ்தானிய அகதிகள் தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடத்தினர். வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்பட சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து வருவதாக இந்தியா கவலை தெரிவித்துள்ள நிலையில் வங்கதேச வன்முறையை கண்டித்து டெல்லியில் பாகிஸ்தானிய அகதிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காசி தமிழ் சங்கம் 4.0 நிகழ்ச்சியின் நிறைவு விழா ராமேஸ்வரத்தில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஒத்திகையில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். நிறைவு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதையடுத்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் இறங்குதளத்திலிருந்து நிகழ்ச்சி நடைபெறும் இடம் வரை அதிகாரிகள் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் DNA பரிசோதனைக்கு வராமல் ஓடி ஒளிவதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா குற்றஞ்சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் DNA டெஸ்ட் தொடர்பாக என்ன ஆனது, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்தாரா என பலர் தமக்கு மெசேஜ் அனுப்புவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாதம்பட்டி ரங்கராஜால் அறிக்கைகள் வெளியிட மட்டுமே முடியும் என்றும் நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு ஓடி ஒளிய முடியாது என்றும் ஜாய் கிறிசில்டா தனது பதிவில் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்த இளைஞரின் வயிற்றிலிருந்து இரும்பு ஸ்பேனர், டூத் பிரஷ் ஆகியவற்றை மருத்துவர்கள் அகற்றியுள்ளனர்.
பில்வாரா பகுதியைச் சேர்ந்த 26 வயதான அந்த இளைஞருக்கு ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மேலும் அந்த இளைஞர் மனரீதியாக பாதிக்கப்பட்டவர் என்பதும் இதனால் இத்தகைய பொருட்களை அவர் விழுங்கியிருப்பதும் தெரியவந்தது. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள குல்மார்க் மலைப்பகுதியில் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. மழை பொழிவதைப் போல் பனி பொழிவது கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. மலைகளும் மரங்களும் வீடுகளும் வெண்பனி போர்வை போர்த்தி ரம்யமாக காட்சியளிக்கின்றன. கேரளாவின் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் லாரியும் கல்லூரி பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கல்லூரி பேருந்து ஓட்டுநர் என்ஜினுக்குள் மாட்டிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் கல்லூரி பேருந்தின் முன்பகுதி முற்றிலுமாக நொறுங்கிய நிலையில் அதில் மாட்டிக்கொண்ட ஓட்டுநர் பெரும் போராட்டத்திற்கு பிறகு படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதில் அடுத்தடுத்து கார் உள்ளிட்ட வாகனங்களும் விபத்தில் சிக்கி நொறுங்கின. லாரி ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் விபத்து நேர்ந்ததாக கூறப்படுகிறது. விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். தொழில்நுட்ப உலகில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சிஇஓக்கள் என்றாலே மைக்ரோசாஃப்டின் சத்யா நாதெல்லா மற்றும் கூகுளின் சுந்தர் பிச்சை தான் நினைவுக்கு வருவர். ஆனால் அந்த நிலை தற்போது மாறியுள்ளது. ஹூருன் வெளியிட்டுள்ள இந்திய பணக்காரர்கள் பட்டியலின்படி அரிஸ்டா நெட்வொர்க்ஸின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஜெயஸ்ரீ புல்லால் உலக அளவில் இந்திய வம்சாவளி தலைவர்களில் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். அவரது சொத்து மதிப்பு 51,000 கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் 8 விக்கெட்டுகள் வீழ்த்திய முதல் வீரர் என்ற புதிய வரலாற்று சாதனையை பூட்டான் வீரர் சோனம் யஷே படைத்துள்ளார். மியான்மருக்கு எதிராக பூட்டானில் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி நடந்த சர்வதேச T20 போட்டியில் முதலில் விளையாடிய பூட்டான் 9 விக்கெட்டுகளை இழந்து 127 ரன்கள் எடுத்த நிலையில் அடுத்து களமிறங்கிய மியான்மர் அணி 45 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதில் பூட்டான் தரப்பில் 22 வயதேயான இளம் சுழற்பந்து வீச்சாளரான சோனம் யஷே 4 ஓவர்களுக்கு 7 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 8 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தியுள்ளார். For Team Bhutan comes on to bowl. Sonam Hishe with the first ball and clean ball. Stylish boy with a stylish bowling action. Another of the play and taken. Let's see how he fares now. Flighted ball again is in the air. Will it be taken? Sonam Hishe bowling to Durrao and it's in the air and that's now come in to face Sonam Hishe and there's a clean goal and LBW it is. தொடர் காயங்களால் அவதிப்பட்டு வந்த நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளரும் ஆல்ரவுண்டருமான டக் பிரிஸ்வெல் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 35 வயதான இவர் கடந்த 2011ஆம் ஆண்டு தனது அபார பந்து வீச்சால் ஆஸ்திரேலிய மண்ணில் நியூசிலாந்து அணி பெற்ற கடைசி டெஸ்ட் வெற்றிக்கு காரணமானவரும் கூட. கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத இந்த போட்டியை நினைவு கூர்ந்து ஓய்வை அறிவித்துள்ள டக் பிரிஸ்வெலுக்கு நியூசிலாந்து கிரிக்கெட் அணி தனது வாழ்த்தை தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் ஏற்பட்ட முகில் நீர்த்தாரையை மக்கள் வியப்புடன் பார்த்தனர். கடல் நீர் மேகத்தால் உறிஞ்சப்படும் நிகழ்வுதான் முகில் நீர்த்தாரை. அந்த வகையில் தெற்கு முர்சியா கடற்கரையில் முகில் நீர்த்தாரை ஏற்பட்டு குப்பை கூளங்கள் சுழற்காற்றில் பறந்த காட்சிகளை பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் கையில் காயம் உள்ளதாக கூறி பல நாட்களாக விவாதிக்கப்பட்டு வரும் நிலையில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளன. டிரம்பின் வலது கையில் உள்ள காயத்தை மறைக்க மேக்கப் போடப்பட்டுள்ளதாக புகைப்படங்கள் பரவி வரும் நிலையில் 79 வயது டிரம்பின் உடல்நிலை குறித்து இணையத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தன.
ஆனால் இந்த யூகங்களை மறுத்துள்ள வெள்ளை மாளிகை தொடர்ச்சியாக கைகுலுக்குவதினால் ஏற்பட்ட சிராய்ப்பு என விளக்கமளித்துள்ளது. கம்போடியா 250க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக தாய்லாந்து குற்றம் சாட்டியுள்ளது. பல வாரங்களாக தொடர்ந்த எல்லை மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் சமீபத்தில்தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் கம்போடியாவிலிருந்து 250க்கும் மேற்பட்ட ஆளில்லா ட்ரோன்கள் தாய்லாந்தின் எல்லைக்குள் ஊடுருவியது கண்டறியப்பட்டதாக தாய்லாந்து தெரிவித்துள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முரணானது எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டின் கிறிஸ்துமஸ் தாத்தாவாக மாறி பிரதமர் மோடி, வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன், சீன அதிபர் ஜின்பிங் உள்பட உலக நாடுகளின் தலைவர்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசுகளை வழங்குவதை போன்ற AI வீடியோவை கென்யாவில் உள்ள ரஷ்ய தூதரகம் வெளியிட்டுள்ளது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயமே, ட்ரம்ப் உள்பட பிற நாட்டு தலைவர்களுக்கு நல்ல பரிசுகளை வழங்கிய புட்டின் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு மட்டும் கைவிலங்கை வழங்குவதை போன்ற காட்சி இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அந்நாட்டின் நீண்ட தூர கப்பல் ஏவுகணை சோதனையை மேற்பார்வையிட்டார். கொரிய தீபகற்பத்தின் மேற்கே நீண்ட தூர கப்பல் ஏவுகணைகள் இலக்கை தாக்கிய நிலையில் கிம் இந்த சோதனையில் திருப்தியடைந்துள்ளார். ஏவுகணைகள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பறந்து இலக்குகளை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் பிடியில் பிணை கைதிகளாக இருந்து விடுபட்ட இஸ்ரேலைச் சேர்ந்த இருவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது. காசாவில் பிணை கைதிகளாக இருந்த மார்டன் ஜாங்வாக்கர் மற்றும் எலானா கிரிட்ஸ்பெக்கி ஆகிய இருவரும் திருமண பந்தத்தில் இணைய உள்ளனர். எலானா 2023 நவம்பரில் விடுவிக்கப்பட்ட நிலையில் மார்டன் 3 மாதங்களுக்கு முன்பு விடுவிக்கப்பட்டார். כל העולם חיים שלי אתה, בטח, החזירו לי אותו אחרי 4 ימים, אתה לא מבין, חיים שלי מה? כפר עליך אני, את החיים שלי, אתה רוצה לשתות, כפר עליך. ஹமாஸிடம் பிடிபடுவதற்கு முன்பிருந்தே இருவரும் காதலித்து வந்த நிலையில் தற்போது திருமண பந்தத்தில் இணைய உள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக டெல்லி CBI அலுவலகத்தில் ஆஜரான தாவேகா நிர்வாகிகளிடம் சுமார் 9 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் ஆகியோரிடம் CBI அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கரூர் சம்பவம் தொடர்பாக தேவையான ஆவணங்கள், வீடியோக்களை CBI-இடம் சமர்ப்பித்திருப்பதாக தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தங்களது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் நடைபெறும் நயினார் நாகேந்திரன் பிரச்சார நிறைவு விழாவில் பிரதமருக்கு பதிலாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கிறார். ஜனவரி 4ஆம் தேதி நடைபெறும் இந்த விழாவில் EPS உள்ளிட்ட NDA கூட்டணி கட்சியினரும் பங்கேற்க உள்ளனர். போர் நிறுத்தம் தொடர்பாக ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய ட்ரம்ப் இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினுடன் தொலைபேசியில் பேசினார். புதினுடனான தொலைபேசி உரையாடல் நேர்மறையாக இருந்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. பாமக செயற்குழு கூட்டத்தில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் மீண்டும் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
குறிப்பாக வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட அனைத்திற்கும் கையெழுத்திட ராமதாசுக்கு அதிகாரம் வழங்கி செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக இருந்த சௌமியா அன்புமணி அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அதன் புதிய தலைவராக பாமக செயல் தலைவர் ஸ்ரீ காந்தி நியமனம் செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதிக்காக செவ்வாய்க்கிழமை நடை திறக்கப்பட உள்ளது. கடந்த 27ஆம் தேதி மண்டல பூஜை முடிந்து நடை அடைக்கப்பட்ட நிலையில் மகர ஜோதிக்காக மீண்டும் நடை திறக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை முதல் ஜனவரி 19 வரை பக்தர்கள் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடைப்பந்தல், தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர தூய்மை மற்றும் கொசு மருந்து தெளிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத சிலருக்கு இன்னும் சில நாட்களே உள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் நடைபெறவுள்ள காசி தமிழ் சங்கமத்தின் நிறைவு விழாவுக்கு பங்கேற்க மதுரை வந்த அவர் புதிய கல்விக் கொள்கையை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளில் தேவையில்லாமல் அரசியல் புகுத்தப்படுவதாகவும் அமைச்சர் சாடினார். திருத்தணியில் வடமாநில இளைஞரை 4 சிறுவர்கள் கத்தியால் தாக்கிய சம்பவத்திற்கு தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடே காரணம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வெறும் 17 வயதுள்ள சிறுவர்களின் கைகளுக்கு போதைப் பொருளும் அறிவாலும் செல்லும் நிலைக்கு யார் பொறுப்பு என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க மூல காரணமான சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் போதைப் பொருள் புழக்கத்தையும் கட்டுக்குள் கொண்டுவர கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி பகுதியில் தருமபுரி குமாரசாமி பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச தேரோட்டத்தை ஒட்டி தேருக்கான வடம் தயாரிக்கும் பணிகள் நிறைவடைந்தன. இதற்காக 15 நாட்கள் கடும் விரதம் மேற்கொண்ட தொழிலாளர்கள் தங்களின் கடும் உழைப்பால் 18 இன்ச் கனம் 60 அடி நீளத்தில் 2 தேர் வடமும் 50 அடி நீளத்தில் 2 தேர் வடமும் என மொத்தம் 4 தேர் வடத்தை தயாரித்து குமாரசாமி பேட்டைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னாடி பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் அறிவித்துள்ளது. திருச்சியில் அச்சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மாநில தலைவர் மகேந்திரன் அறிவித்துள்ளார். இதில் தமிழகம் முழுவதும் இருந்து ஆசிரியர்கள் பங்கேற்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தென்காசி அருகே போடாத தார் சாலை போடப்பட்டதாக கூறி 67 லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதாக பொதுமக்கள் போஸ்டர் ஒட்டினர். ஐயாபுரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த போஸ்டரால் ஒப்பந்ததாரர் தார் சாலையை போடும் பணியை வேகமாக அதிகாரிகளின் துணையோடு மேற்கொண்டார். அப்போது இத்தனை மாதங்கள் எங்கு சென்றீர்கள் என கூறி அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதம் நடத்தினர். 67 லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு ரோடு போடுதியா? அந்த 67 லட்சம் ரூபாய்க்கு இந்த ரோடு கரெக்டா இருக்கா? கரெக்டான ரோடு போட்டீங்களா? உங்களை தோண்டி போடுறது செஞ்சீங்களா? இவ்வளவு ஹைட் ஏத்திட்டியா? அடுத்து பவுண்டேஷனுக்கு மேல 2 லேயர் போயிடுச்சு அப்படின்னா 2 லேயர் பவுண்டேஷன் மேல தண்ணி எங்க போகும்? கேளுங்க. அதாவது நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி பேச விடுங்க. பேச விட்டுருக்கா நீங்க? இளைய தலைமுறையினரிடையே பரவி வரும் போதை பழக்கம் சமுதாயத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் 30வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போதை பழக்கத்தின் தீங்கை பற்றி மற்றவர்களுக்கு அனைவரும் எடுத்துரைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார்.
திருச்சி மாவட்ட ஜல்லிக்கட்டில் உள்ளூர் காளைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு குழு சார்பில் ஜல்லிக்கட்டு காளைகளுடன் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டுக்கு ஆன்லைன் டோக்கன் முறையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியபடி காளை வளர்ப்போருக்கு மாதம் 1000 ரூபாய் தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். திராவிட முன்னேற்ற கழக அரசு தங்களுடைய தேர்தல் வாக்குறுதி 373 இந்த பாரம்பரிய ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு காளை வளர்ப்பவர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக 1000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுவும் சேர்த்து வேணும், இந்த தடவை கொடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு உள்ளூர் மாடுகளுக்கும் உள்ளூர் மாடுபிடிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆன்லைன் டோக்கனை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வச்சும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதா நாங்கள் மாடுகளோட வந்திருக்கோம். சீமான் பெரியாரை எதிர்ப்பது அம்பேத்கர் மற்றும் இடதுசாரி அரசியலுக்கு வேட்டு வைப்பதாகும் என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். மதுரை பெருங்குடியில் தூய்மை பணியாளர்களுடன் புத்தாண்டை திருமாவளவன் கேக் வெட்டி கொண்டாடினார். எழுச்சி தமிழர் வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே. அப்போது தமிழ் தேசியம் பற்றி சீமான் கூறியதாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். பெரியார் அரசியல் அம்பேத்கர் அரசியலாகவும் மார்க்சிய அரசியலாகவும் இருக்கிறது என்பதுதான் எங்கள் புரிதல். ஆகவே இவர் பெரியார் அரசியலை எதிர்க்கிறார் என்றால் அம்பேத்கர், மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளையும் அவர் விமர்சிக்கிறார், எதிர்க்கிறார், தகர்க்க விரும்புகிறார் என்றுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. பிராமண கடப்பாறையை கொண்டு நான் திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் இவர் பிராமணர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கிக் கொண்டாரோ என்கிற கவலை இருக்கிறது. திமுகவின் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டிற்காக திருப்பூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை கேரள அரசுடன் இணைந்து நிறைவேற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். பரம்பிக்குளம் ஆழியார் பாசன சீரமைப்பு திட்டத்தை நிறைவேற்றியதற்காக விவசாயிகள் முதல்வரிடம் நன்றி கூறினர். மேலும் பரம்பிக்குளம் காண்டூர் பிரதான கால்வாய் சீரமைப்பு பணிக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு கோரிக்கை வைத்தனர். மாமல்லபுரத்தில் சூப்பர் ஹீரோஸ் உடைகளில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வலம் வந்தது பலரது கவனத்தை ஈர்த்தது. குழந்தைகளை கவருவதற்காக இந்த ஆடைகளை அணிவதாக லண்டனைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர்.